அளவில் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குவதாக டாக்டர் ஏஜே அமீர்ஜகான் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள சுபைதா மெடிக்கல் சென்டர் சார்பில் மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த இலவச கண் மருத்துவ முகாமினை அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் ஏஜே டாக்டர் அமீர்ஜகான் அவர்கள் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த டாக்டர் அமீர்ஜகான் தெரிவித்ததாவது, ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வழியில் ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் மூலம் 17-11-2024 அன்று மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம், 18-11-2024 அன்று முதல் 45 நாட்கள் வரை ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து சிகிச்சை வழிமுறைகளும் பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான வழிமுறைகளையும் செய்து தரப்படும். மேலும் இந்திய நாட்டில் ஆயுர்வேதம், யுனானி, சித்தா மற்றும் ரஷ்ய மருத்துவ பேராசிரியர்களால் பயன்படுத்தப்படும் நவீன மருத்துவ முறைகள் மூலம் சர்க்கரை வியாதிகளால் வரும் கால் புண்களை குணப்படுத்த அனைத்து இலவச ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும், மேலும் இலவச கண் பரிசோதனை செய்தால் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக கூறினார். மேலும் மருத்துவத்துறையில் உலக அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. வெளிநாட்டில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் குறைந்தது 50 லட்சம் செலவாகும். ஆனால் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் அதே அறுவை சிகிச்சைக்கு 5 லட்சம் இருந்தால் போதும். ஏனென்றால் சென்னையில் அனைத்து அறுவை சிகிச்சைகளுக்கு சிறந்த மருத்துவர்கள் பணியாற்றி வருவதாகவும், இந்திய நாட்டின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு என்றும், உலகத்திற்கே மருத்துவத்துறையில் தமிழ்நாடு வழிகாட்டியாக மாறும். அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் இந்தியா மருத்துவத்துறையில் பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடாக மாறும் என்று தெரிவித்தார். ஏனென்றால் சென்னையில் அனைத்து அறுவை சிகிச்சைகளுக்கும் சிறந்த மருத்துவர்கள் பணியாற்றி வருவதாகவும், இந்திய நாட்டின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு என்றும், உலகத்திற்கே மருத்துவத்துறையில் தமிழ்நாடு வழிகாட்டியாக மாறும். அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் இந்தியா மருத்துவத்துறையில் பொருளாதார வளர்ச்சி மிக்க நாடாக மாறும் என்று தெரிவித்தார். இந்த இலவச மருத்துவ முகாம் நிகழ்வில் அகில இந்திய வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்கத்தின் இயக்குனர் டாக்டர் ஏ நஜ்ருல் அமீன், டாக்டர் ஏ அசுதோஷ் குமார், டாக்டர் ஆர்.எம். பகத், டாக்டர் ஏ சஜிதா, டாக்டர் என் ரிஸ்வானா மற்றும் செவிலியர்கள், ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் ஊழியர்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய வெளிநாட்டில் MBBS டாக்டர்களுக்கு படித்த மாணவர்களுடைய டாக்டர்களுடைய சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே டாக்டர் அமீர்ஜானா என்னால் தமிழகத்திலே விஜயம் செய்து சில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், இலவச மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்ற திட்டத்தை அகில இந்திய டாக்டர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே சென்னை, மதுரை போன்ற இடங்களிலே நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் உலகம் முழுவதும் நவம்பர் 14 சக்கரவியாதி உலக சக்கரவியாதி தினத்தை WHO நிறுவனம் கொண்டாடி வருகிறது. அதை இந்திய அரசும் தமிழக அரசும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் அந்த நிறுவனமும் அகில இந்திய டாக்டர் சங்கமும் ஏஜே ட்ரஸ்ட் நிறுவனமும் இணைந்து இன்று ஒரு நாள் அனைத்து மக்களுக்கும் கண் சிகிச்சை முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிகிச்சையிலே குறிப்பாக சக்கரவியாதி நோயாளிகளுக்கு 5 வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஒன்று இதய பாதிப்பு, இரண்டாவது சிறுநீரக பாதிப்பு, மூன்றாவதாக பக்கவாதங்கள் போன்ற நரம்பு பாதிப்பு, நான்காவதாக அவர்களுக்கு கண்களிலே ஏற்படுகின்ற சக்கரவியாதினால் ஏற்படுகின்ற விழித்திரை பாதிப்பு, அதை விட
அவர்களுடைய கால் பாதத்தினுடைய பாதிப்பு இவை சக்கரை வியாதியினால் ஏற்படுகிறது. இதனை தமிழகத்திலிருந்து அறவே நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசாங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட மருத்துவமனைகளிலும் 2500க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அவர்கள் சிறப்பாக இதை முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்திய மக்களின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் மனிதன் நடப்பதற்காக வேண்டி மிக முக்கியமான உறுப்பு பாதங்கள். இந்த பாதங்கள் சீராக இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கை நன்றாக நடக்க முடியும். ஆனால் சக்கரை வியாதியினுடைய கொடிய பாதப்பே அந்த கால் பாதங்கள் பாதித்தால் அவர்கள் கால் விரல்களையோ கால்களையோ எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு சக்கரை வியாதியையும் குணப்படுத்தி அந்த கால் பாதங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி முன்னேற்பாடுகளை அதற்கு சுமார் 25 கோடியை ஏற்பாடு செய்து அனைத்து சுகாதார நிலையங்களும் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரவேற்பான செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த துறையிலே நாங்களும் இணைந்து அகில இந்திய டாக்டர் சங்கமும் இணைந்து இன்று தமிழகம் முழுவதும் சக்கரை வியாதியை குணப்படுத்துவதும் அதே நேரத்திலே சக்கரை வியாதியினால் கால் பாதிப்பு ஏற்படாமல் சக்கரை வியாதியினால் கால் பாதங்கள் ஏற்பட்டு கால் இழப்பை தவிர்ப்பதற்காக வேண்டி இந்த முன்னேற்பாடுகளை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் விழித்திரையின் இன்றைய பாதிப்பை கேட்ராக்ட் சர்ஜரி என்று சொல்வார்களே, குறை பாதிப்பு, இது அந்த அளவிற்கு மனிதர்களை பாதிக்கின்றது. இன்று இலவச கண் சிகிச்சை முகாம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடக்க இருக்கின்றது. நாளை முதல் தொடர்ந்து 45 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய தலைநகராம் சென்னை மாநகரிலே இங்கு கால் பாதத்தை எப்படி பாதுகாப்பது, அதே நேரத்தில் கால் பாத இழப்பை தடுப்பது, தட் இஸ் கேங்க்ரீன் அண்ட் ஆம்புடேஷன் என்று சொல்வார்களே, அந்த பாத இழப்பை எப்படி தடுப்பது. எனவே பாதம் காக்க வேண்டும், மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதை முன்னிறுத்தி விரைவிலே எராடிகேட் தி ஆம்புடேஷன், அந்த கால் பாதத்தை நீக்குவதை தடுப்பதற்காக, அறுவை சிகிச்சையை தடுப்பதற்காக வேண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன, உதாரணமாக ஒன்றை மக்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அனைவருக்கும் தெரிந்த மொழியிலேயே சொல்லுகின்றேன். எந்த ஒரு வியாதியும் நம்முடைய உடலிலே மரத்திலே தேன்கூடு கட்டுவதை போன்று, அது தேன்கூடு ஒரே நாளில் ஏற்படுவதில்லை, சிறுக சிறுக பெருசாகிறது. அதை போன்று எந்த ஒரு பாதிப்பும் மரத்திலே ஏற்படுகின்ற தேன்கூட்டை போன்றது. அது ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விட்டால், எப்படி மரத்தின் அடிப்பாகத்தில் கட்டியிருந்தால் குழந்தைகளுக்கு அதை தொடுகின்ற பொழுது தேனீக்கள் கொட்டி பாதிப்பு ஏற்படுவது போன்று, இத்தகைய பாதிப்பை தடுப்பதற்கு நாம் ஆரம்பத்திலேயே முன்னெச்சரிக்கையாக அந்த தேன்கூட்டை நீக்கிவிடுவோம். அதை போன்றுதான் நீங்கள் முழு நிலவை பார்ப்பதற்கு முன் இளம்பிறையை நாம் பார்க்கின்றோமே, வளர்பிறையாக ஒரு வியாதி ஆரம்பிக்கின்ற பொழுதே அதை குணப்படுத்தி விட்டால் முழு பாதிப்பில் இருந்து மக்களை பாதுகாக்க முடியும். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் மிகவும் முக்கியம். அந்த அடிப்படையிலே தான் தமிழக அரசும் சுகாதார அமைச்சர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் தமிழகத்தின் 8.5 கோடி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முழு உடல் பரிசோதனை கொண்டு வந்தார்கள். அவர்கள் வீடுகளை தேடி இல்லந்தோறும் சென்று அவர்கள் வியாதியையும், இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் போன்றவற்றை கண்டறிந்து அவர்களை நலமான வாழ்க்கை, ஏனென்றால் ஹெல்த் இஸ் வெல்த் என்பது அனைவருமே தெரியும். எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒன்று. அதில் முக்கியமானது மக்களுக்கு சுகாதாரம், அவர்களுடைய நிலை, அவர்களுடைய அந்த உடல் சுகாதார நிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது இன்டைரக்டா பொருளாதார நிலையும் பாதிக்கப்படுகிறது. எனவே உலக அரங்கில் ஒரு நாள் ஆரோக்கியமாக இந்தியாவாக மாறும்.
ஏற்கனவே உலகமே இன்று மெடிக்கல் டூரிசம் என்ற மருத்துவ சுற்றுலா துறையிலே தமிழகத்தை நோக்கி, சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சென்னை தான் எதிர்காலத்திலே எந்த வியாதிக்கும், அது சாதாரண சிகிச்சையாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, கூறுகிறேன், சென்னையிலே பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்றால் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். மருத்துவமனைகளில் ஃப்ரீயாக நடக்கின்றது. வெளிநாட்டிலே இதே அறுவை சிகிச்சைக்கு 50 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்ற உண்மையும் குறிப்பிட விரும்புகின்றேன். உலகிற்கே இனிமே தமிழகத்தின் தலைநகர் தான் வழிகாட்டப் போகின்றது. மருத்துவ சுற்றுலாவின் தலைநகராக மாறப்போகின்றது. இதன் சிகிச்சை மூலம் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் கூறப்போகின்றது. எனவே விரைவிலே சென்னை மாநகரை தூக்கி அந்த சென்னை மாநகரத்தை நோக்கி உலகத்தின் 190 நாடுகளும் வர இருக்கின்றன. அந்த நாள் விரைவில் இருக்கின்றது என்பதை கூறி, அந்த நல்ல ஒரு நேரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், உழைப்போம், உயர்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.